வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேட்போம். வாங்க. இது நம்ம குட்டியா அழகா, இது ரெட் அண்ட் எல்லோல அழகா பூ பூத்துருக்கு. இலையோட கலரும் நல்லா இருக்கேம்மா. இது என்ன செடிமா? இந்த செடிக்கு பேர் வந்து காட்டு ஆமணக்கு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் பிளாக் பிசிக் நட். என்ன பேரு? பிளாக் பிசிக் நட். தமிழ்ல இதோட பேர் வந்து காட்டு ஆமணக்கு. இது பெரும்பாலும் வேலி ஓரங்களில் வைக்கக்கூடிய ஒரு தாவர வகை. இதனுடைய அறிவியல் பெயர் ஜட்ரோபா காசிபிஃபோலியா. ஜட்ரோபா காசிபிஃபோலியா. சரி, இப்போ இந்த தாவரத்தினுடைய பயன்கள் பார்த்துருவோமா? பார்த்துடலாம். என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த தாவரத்தை எங்கே நம்ம அதோட இலையை உடைச்சாலும் சரி, பூவை உடைச்சாலும் சரி, தண்டையை மொத்தமாக நறுக்கி எடுத்தாலும் சரி, பால் வராது. ஒரு மாதிரி இந்த ஜெல்லு மாதிரி ஒரு இது வரும். அது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, எங்கேயாவது இந்த பல்வலி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், லேசாக அதில் வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லை புண்கள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னாலும் அந்த புண்களுக்கு மேலே அதை என்ன பண்ணிக்கிடலாம், வச்சோம்னா அந்த புண்ணு ஆறும். ஏன்னா இதுக்கு ஆன்டிபாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்குது. அதாவது நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதிகமாக இதுக்கு இருக்குது. ஆனால் இந்த செடியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக இதை டீ மாதிரியோ டிகாஷன் மாதிரி இந்த மாதிரிலாம் ரொம்ப உள்ளே எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த செடி கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்த செடி, விஷத்தன்மை உள்ளது. சரியா? அதுக்கப்புறம் இந்த செடிக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா, ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது. இந்த செடியை பொதுவாக எங்கே வளர்ப்பாங்க அப்படின்னா, இந்த வேலியில் வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூச்சிக்கள்லாம் என்ன ஆகாது, வயக்காட்டுக்கு உள்ளே போகாமல் வயக்காட்டுக்கு வெளியே இந்த செடியையே மேய்ஞ்சிட்டு எல்லா பூச்சியும் என்ன பண்ணிடும், பெரும்பாலும் வெளியே போயிடும். அப்புறம் இந்த படர்தாமரை, சொறி சரங்கு இது போல் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த இலையை அரைச்சி நம்ம அந்த சொறி சரங்கு மேலேயோ இந்த படர்தாமரை மேலேயோ போடச்சில பூஞ்சைகளுக்கு முன்னால் தானே படர்தாமரெல்லாம் வருது, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது சரி பண்ணும். அதுக்கப்புறம் வலி எங்கெல்லாம் இருக்கோ, நம்மளுக்கு உடம்புல முட்டு வலியோ கை கால் வலியோ எங்கெல்லாம் வலி இருக்கோ, இந்த இலையை ஒரு 10 இலையை பறிச்சுக்கிட்டு நல்ல விளக்கெண்ணெயிலையோ இல்லை நல்லெண்ணெயிலையோ நல்லா வதக்கி இளஞ்சூட்டில் வலி இருக்க இடத்துல வச்சு கெட்டும் போது என்னாகும், நமக்கு ஓரளவுக்கு வலி நல்லாவே குறையும். ஆக மொத்தம் இந்த காட்டாமணக்க ஒரு சும்மா ஒரு காட்டு செடி தான். ஆனால் ஒரு தேவையில்லாத செடி கிடையாது, மிக மிக நன்மை தரக்கூடிய செடி. சரிதானே? ஆனால் அளவாக பயன்படுத்தணும். வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிடணும். ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, உள் மருந்தா இதை அவிச்சு குடித்தா சரியாயிரும், அதை அவிச்சு குடித்தா சரியாயிருங்கிற மாதிரி காட்டாமணக்கு என்ன பண்ணக்கூடாது, உள் மருந்தாக ரொம்ப எடுக்கக்கூடாது. சரி, அப்படியே எடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப குறைந்த அளவு தான் எடுக்கணும். சரியா? சித்த மருத்துவர்கிட்ட பற்றி இது கேட்கணுங்களாம்மா? சித்த மருத்துவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பொதுவாகவே இந்த செடி கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்தது தான். சரிதானா? எனவே இந்த செடி இருக்கும்போது ரசிச்சுக்கிடலாம், அழகாக அனுபவிச்சுக்கிடலாம். வலி வந்தால் மேல்புற பூச்சா போட்டுக்கிடலாம். ஆனால் என்ன பண்ணிக்கிடக்கூடாது, அவிச்சு குடிச்சிடக்கூடாது. சரியம்மா, தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.